ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு டீ பண்ண போறோம். டீனா வரட்டை. பால் டீ கிடையாது, வரட்டை. டீ நம்ம எதுக்கு சாப்பிட்றோம்? டீ எதுக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் உற்சாகம் வர்றதுக்கு டீ சாப்பிடலாம், கொஞ்சம் சுடிப்பு வர்றதுக்கு டீ சாப்பிடலாம், டயர்டாக இருக்கும்போது கொஞ்சம் அந்த டயர்டு போகிறதுக்கு டீ சாப்பிடலாம். ஆனால் நம்ம வீட்டில் இந்த வரட்டி பண்ணி சாப்பிடும்போது நம்ம எப்படி வரட்டி பண்ணணும்? நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிட்டு தண்ணியை கொதிக்க வச்சு அதில் தூளை டீ தூள் போட்டு அதை கொதிக்க வச்சு அதில் இருக்கிற எல்லா பொருளுமே ஆவியில போனதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த டீயை சாப்பிடுவோம். ஆனா உண்மையான ஒரு டீ, உங்களுக்கு அந்த ஒரு சுடிப்பு வேணும், அதுல டயர்டு போகணும் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு உண்மையான டீ எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல, உங்க வீட்டுல என்ன பாத்திரம் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்துல தண்ணியை ஃபர்ஸ்ட் கொதிக்க வச்சுக்கோங்க. நம்ம ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம சாப்பிட்ற எல்லா பொருட்களிலையுமே அது உண்டான ஒரு சத்துக்கள் எல்லாம் இருக்கு. நம்ம ஒரு சில டைம்ல இது கொதிக்க வைக்கும்போது, ஒரு சில வெஜிடபிள்ஸா இருந்தாலும் சரி, அ ஒரு சில மத்த பொருளா இருந்தாலும் சரி, நம்ம கொதிக்க வச்சு அது ஓவர் குக் பண்ணும்போது என்னன்னா, அதில இருக்கிற அந்த தன்மை எல்லாம் போயிடும். ஸோ, அந்த தன்மை டீயில இருக்கிற தன்மை, கேரட் இதெல்லாம் சீக்கிரமா போயிடும். ஸோ, அந்த டீயில இருக்கிற தன்மை எப்படி போகாம நம்ம டீ சாப்பிடலாம், டீ செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு காமிக்க போறேன். முதல்ல இது நம்ம கொதிக்க வச்சுருவோம் இந்த தண்ணிய. ஸோ, கடைசியா நம்ம தண்ணி கொதிச்சாச்சு. இந்த தண்ணிய என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த தண்ணிய நம்ம டீ தூள்ல ஊத்திடுவோம். ஸோ, நான் இங்க அ என்னோட டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த டம்ளர்ல உங்களுக்கு தேவையான அளவில, நான் வந்து ஒரு லைட் டீ தான் சாப்பிடுவேன். நான் அதனால வந்து கொஞ்சம் போடுறேன். ஓகே, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இதை எடுத்து இந்த டீ தூள்ல ஊத்தணும். பாருங்களேன், இந்த டீ தூள்ல ஊத்தணும். டீ தூள்ல ஊத்திட்டு, இதை வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறம் நீங்க இதை எடுத்து சாப்பிடலாம்.